ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். பிட்காயினோட அப்டேட் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்க காயின்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் ஆகியிருக்கா? இப்போ வந்து பை பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? இந்த மாரி வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயினோட அப்டேட் பார்ப்போம். பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, $65,000 போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி வச்சுட்டு போயிருக்கு. இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறது வந்து ரொம்ப கம்மி. வாரத்துக்கு ஒரு கையில் 2 வாரம் இந்த மாதிரி ஆகும் வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உடனுடனே அப்டேட் பண்ணிடுவேன். பிட்காயினில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பிட்காயின் வந்து இந்த லோக்கு கீழே போகக்கூடாது. $49,300 கீழே வந்து போகக்கூடாது. இது கீழே போச்சு அப்படின்னா இந்த வேவ் எல்லாமே வந்து இன்வாலிட் ஆகும். இப்போ நான் எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த லோக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இனி $52,500 கீழே வந்து போகிறதே கம்மி தான், வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப. நான் எதிர்பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேலே புதிய ஹை ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கலாம். மேலே போய் திரும்ப ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப இந்த மாதிரி மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் யூஎஸில் எலெக்ஷன் இருக்குது. அது வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆகினே தெரியல. ஏன்னா எவ்வளோ தூரம் மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்பு நடந்து. இந்த டம்பு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டியை கண்டிப்பாக தூக்கிடுன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி ஒரு டம்பு நடந்தால் கூட, ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பை போட்டிருப்பாங்க. பை போட்டு எஸ்எல் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த லிக்விடிட்டி எல்லாம் தூக்குறதுக்காக ஒரு டம்பு நடந்தால் கூட கண்டிப்பாக மார்க்கெட் வந்து உடனே ரிகவர் ஆகி வந்து மேலே போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு. கண்டிப்பாக 2025 வந்து நம்ம பிட்காயின் $1,00,000 மேலே வந்து பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போ பிட்காயின் மட்டும் இல்லாமல் எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லிஷாக இருக்குது. கோல்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலே போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. US 500 பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் புல்லிஷாக தான் இருக்குது. இப்படி எல்லாமே வந்து புல்லிஷாக தான் இருக்குது. கண்டிப்பாக பிட்காயினை வந்து மேலே போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு நம்ம எல்லாம் வச்சு பார்க்கும்போது. பிட்காயின் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டெலகிராம் சேனலில் வந்து ஒரு சார்ட்டு போட்டிருந்தேன். பிட்காயின் டாமினன்ஸோட சார்ட்டு போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ புரியலை ப்ரோ, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது லாஸ்ட்டு புல் ரன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஆல்ட் காயின் சீசன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 2021. இந்த பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டம்ப் ஆகும்போது தான் ஆல்ட் காயின் சீசனே வந்து நடந்திருக்கும் அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் ஆகலை. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 2025 Q3 Q4 அந்த டைமில் வந்து இது இவ்வளோ இன்னும் மேலே போகலாம். நான் இப்போ 3 லைன் போட்டிருக்கேன். இந்த இடம் இல்லைன்னா மோஸ்ட்டாக இந்த இடம் எல்லாம் போயிடுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய டம்பு நடக்கும். அந்த டம்பு நடக்கும்போது ஒரு ஆல்ட் காயின் சீசன் வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த டம்பு நடக்கும்போது தான் ஒரு பெரிய ஆல்ட் காயின் சீசன் வந்து, அதே மாதிரி இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கீழே வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆல்ட் காயின் சீசன் வரும். அது வந்து 2025 Q3 Q4 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ 2025 Q1 Q2லேயே வந்து ஆல்ட் காயின் சீசன் நடக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நடந்தால் வந்து சந்தோஷம் தான். நம்ம அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். இப்போ நான் எதிர்பார்க்குறது அதிகபட்சமாக வந்து இந்த 2025 Q3 Q4 வந்து எதிர்பார்க்குறேன் ஒரு ஆல்ட் காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா ஒரு ஆல்ட் காயின் சீசன் எப்படி நடந்து, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் வந்து ஒரு புல் ரன் நடக்கிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிட்காயினோட ஹால்விங் அனாலிசிஸ் வச்சு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பிட்காயினோட ஹை வந்து எந்த டைமில் வந்து ஃபார்ம் ஆகுறதுன வாய்ப்பு இருக்குது, ஹை வந்து எவ்வளோ தூரம் போகலாம், இந்த மாதிரியெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஆல்ட் காயின்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டியா, கேஸ்பா. டியா வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இல்லை. மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேஸ்பா, சுஷி, கேடா, ஃப்ளெக்ஸ், ஹெச்டிஎக்ஸ், கியூபிக், ஏஆர்பி இவ்வளோ வேணும் தான் நான் வச்சுருக்கேன் மொத்தமாக. இதில் பார்த்தீங்கன்னா டியா வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் தான் ஆகுது. டியா பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. பை பண்ணுறதா இருந்தால் பை பண்ணலாம். நான் வந்து இது சார்ட்டு போட்டிருந்தேன் டெலகிராம் சேனலில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா $4.2 வந்து அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து வீக்லி லிக்விடிட்டி வந்து டேப் பண்ணியிருந்தேன். வீக்லி எஃப்இஜி டேப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வீக்லி லிக்விடிட்டி அச்சீவ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகியிருந்து. இந்த இடத்துல வந்து எத்தீரியத்தை கூட வந்து எஸ்எம்டி இருந்து
நான் கரெக்டாக வந்து $4.2 வந்து பை பண்ணியிருந்தேன். நான் ஒரு $20-30 போகும்போது செல் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன் டியா. அதுக்கப்புறமா கேஸ்பா பற்றியெல்லாம் பேசியிருப்பேன் நான். கேஸ்பா வந்து அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. நீங்கள் கேஸ்பா வந்து ஆல்ரெடி ரொம்ப மேலே போயாச்சு. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஷூஷியும் வந்து அப் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நல்ல இடத்துல தான் இருக்குது. கேடாவும் அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸுமே அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. ஃப்ளெக்ஸுமே இப்போ நல்லா இருக்குது. ஓரளவு இப்போது எல்லா காயினுமே வந்து அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. நீங்கள் இனி வந்து இதுக்கு மேலே இன்னொரு லோ ஃபார்ம் ஆகும், இன்னும் கீழே போய் பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது வந்து எனக்கு எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து டிசிஏ பண்ணி பை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஹெச்டிஎக்ஸ் காயினும் அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. இது பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா கியூபிக்கும் அப்படி தான். கியூபிக்கில் வந்து பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 2% வந்து கியூபிக் வச்சுருக்கேன். அப்புறம் ஏஆர்பி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா $0.82 மேலே வந்து ஒரு வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிக்கணும். அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட் ஆகி இந்த மாதிரி மூவ் ஆகலாம். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்க எல்லா காயின்ஸ் பற்றியும் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட டார்கெட் எவ்வளோ, புல் ரன் டார்கெட் வந்து எந்த இடத்துல செல் பண்ண நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து தெளிவாக பேசி போட்டிருந்தேன். இந்த வீடியோ தான் மை கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களோட பிட்காயினோட ஹால்விங் அனாலிசிஸ் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து தெளிவாக நான் பேசியிருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.